MCR Pure Cotton Club, formals and casual shirts. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. SIR அப்படின்றது அதாவது தேர்தல் ஆணையமும் பிஜேபியும் போட்ட சதி திட்டம். அது ஒரு காரணம். இன்னொரு காரணம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ரொம்ப நுட்பமான காரணம். தலித் ஓட்டுகள் எல்லாமே பிஜேபி. தாவேக்கா ஒரு என்ன சொல்றாங்கன்னா, இப்ப திமுக நபர்கள்லாம் கூட போறாங்க, பாமெல்லாம் அவங்களே விநியோகிக்கிறாங்க. அப்ப SIR வந்து இப்ப கொண்டாந்தது பிஜேபின்னு அவர் தெரியாது. இல்ல, கொண்டாந்தது பிஜேபி தான், அதை வேண்டான்னு சொன்னது திமுக தான். அதுக்கப்புறம் வந்து கூட வர்றதும் திமுக தான். இப்ப தாவேக்கா ஓட்டை நீக்கிறது திமுக தான். பிஜேபியும் தேர்தல் ஆணையமும் சேர்ந்து நடத்துகின்ற ஒரு கூட்டு சதி அப்படின்றத நாங்கள் வருகின்ற 24ஆம் தேதி சென்னை மாநகரில் எங்க தலைவருடைய தலைமையில மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நிறுத்தி SIR நிறுத்த போறீங்க. SIR உறுதியாக நிறுத்துவோம். மாற்று கருத்தே இல்லை, நீ கவலைப்பட தேவையில்லை. மாற்று கருத்து இல்லைன்றது நாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆட்சி அதிகாரத்துல பங்கு அப்படின்றதுல நாங்க உறுதியா தான் இருக்கோம். ஆனா இந்த முறை கிடையாது, எந்த முறையும் கிடையாதுன்ற மாதிரி ஒவ்வொரு முறையும் இதே அதுக்கு என்ன சொல்ல உறுதியா இருக்கு. டபுள் டிஜிட்ல சீட்டு கேட்போம். எழுதி வச்சுக்க வெள்ளை பேப்பர்ல. டபுள் டிஜிட்ல சீட்டு வாங்கின பிறகு நாங்க ஒரு 15 MLA ஆன பிறகு அவங்க ஒரு 105 MLA தான். அப்ப இந்த 15 MLA சேர்ந்ததான ஆட்சியில வந்து அவங்க உட்கார முடியும். திமுக ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்பாங்க. என்ன ஸ்ட்ராட்டஜி வைக்கட்டும்? இவ்வளவுதான் நாங்க கொடுப்போன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி. அது நல்லா வச்சுக்கோங்க, சூப்பரா வச்சுக்கோங்க. உங்களை யாரும் நான் வேணாம்னு சொன்னா வச்சுக்கிருந்தோம்னா அப்படின்னு கொடுக்க மாட்டேங்க, நாங்க தனியா போய் நிப்போம் அப்படின்னு சொல்லுவோம். தனித்து நிற்பது சரியா அப்படின்னா சரிதான். ஏன்னு கேளுங்க, இப்ப வந்து 4 முனை போட்டி இருக்குது. திமுக, அதிமுக, இந்த பக்கத்து விஜய், இந்த பக்கத்து சீமான். 4 முனையில 5வது முனையா எங்க தலைவர் தலைமையில நின்றா ஈஸியா அடிக்கலாம். யாரு? திமுக. விடுதலை சிறுத்தைகள் எந்த பக்கம் இருக்கிறதோ அந்த பக்கமே வெற்றி. இது வந்து வரலாறு, சும்மா போற சோசியல் சொல்ல சங்கத்தமிழ. இதை விட வலிமையா தாவேக்கா எங்க இருக்கு? தாவேக்கா எங்க நிரூபிச்சு சும்மா நீங்க அடிச்சுடக்கூடாது. வணக்கம். இப்போ பீகார் தேர்தல் அதனுடைய முடிவுகள்லாம் வந்துருச்சு. அது நிறைய பேர் எதிர்பார்த்திருந்தாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அதனை தொடர்ந்து இன்று தமிழகத்திற்கு பிரதமருடைய வருகை தமிழ்நாட்டை குறிவைக்கிறது அப்படின்றதெல்லாம் பேசப்படுறாங்க. இனி ஃபுல் ஃபோக்கஸ் தமிழ்நாடு தான் அப்படின்னு. அது ஒரு பதட்டத்தை உண்டு செய்கிறதா? ஒரு பதட்டமும் இல்லை. எங்களுக்கு பிஜேபி இருப்பது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. எதிரியா இருக்கிற எத்தனை நாள் தான் அந்த இதே சொல்லி நீ வேணா பொறுத்திருந்தேன் பாருங்களேன். இப்போ பீகார்ல வந்து ஏன் அவங்க வெற்றி பெற்றான்றதுக்கு பல காரணம். அது நம்பர் 1 மறைமுக செயல் திட்டமாகிய SIR. சீமான அவர் அது சொல்றாரு. SIR அப்படின்றது அதாவது தேர்தல் ஆணையமும் பிஜேபியும் போட்ட சதி திட்டம். அது ஒரு காரணம். இன்னொரு காரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப நுட்பமான காரணம். தலித் ஓட்டுகள் எல்லாமே பிஜேபி போயிருக்கு. எப்படி போயிருக்குன்னா, ராம்விலாஸ் பாஸ்வானுடைய பையன் இருக்கார்ல, சிராஜ் பாஸ்வான், அவர் 29 சீட்டை கொடுத்து அப்படி ஆளை அலக்க தூக்கி உள்ளே போட்டு 10 விழுக்காடு இவருடைய ஓட்டுகள் எல்லாம் அவர் கிடச்சிருச்சு. எப்படின்னா 2020 அவர் தனித்து நிற்கிறார். தனித்து நின்று 11 விழுக்காடு ஓட்டு வாங்கி காட்டிட்டார். அவர் காட்டினதை யாரை எதிர்த்து? பிஜேபி எதிர்த்து. அதே நேரத்தில் அங்கே இருக்கிற நிதிஷ்குமார் எதிர்த்து தான். ஆனால் இப்போ இவங்களே நிதிஷ்குமார் எல்லாம் போய் வீட்டிலேயே போய் அவர்கிட்ட பேசி, உனக்கு என்னதாப்பா வேண்டும், சீட்டு வேணுமா, எத்தனை சீட்டு வேணும், 29 வாங்கிக்க அப்படின்னு சொல்லி கொண்டாந்து, அது வகையான ஒரு ஜனநாயக ரீதி தான். இது வந்து நோக்க நிறைவேறது இல்லை. அங்கே அது இங்கே நடக்காதுல்ல. ஏன் நடக்காது? எங்களை தான் கூப்பிடுறாங்கல்ல பிஜேபிக்கார ஆளு. அது குறிப்பாக வந்து அந்த மோடியோடைய அடுத்த பொசிஷனில் இருக்கிற என்ன சொன்னார் தெரியுமில்ல, தேர்தல் எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுமே தமிழ்நாட்டில் இருக்கிற தலித் தலைவரெல்லாம் ஒற்றுமையாக இணைய வேண்டும், இணைந்தால் சிறப்பாக அமையும், அவரே சொன்னது. உண்மைதானே அது? நாங்கள் எதுக்கு சேரணும் பிஜேபி? வந்து அவர் தனித்து நின்னாரு, காண்பிக்கிறாரு, இவ்வளவு பலம் இருக்கு, இவங்க இந்த மக்களுக்காக நாங்க செய்யணும்னு நினைக்கிறோம்னு காமிச்சிட்டாரு, இணக்கமா ஆயிட்டாங்க. இப்ப செய்ய தானே போறாங்க. ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றாங்கன்னா அவங்க செய்வாங்க இல்லையா? அதுதான் நீங்க வர மாட்டேங்கிறீங்க. பொறுங்க. அங்க இருக்கிற பிரச்சனை என்னன்னா, அமித்ஷாவுடைய சதி வேலை உங்களுக்கு தெரியாத தெரியலையா? அங்க இருக்கிற தலித் ஓட்டுக்களை எல்லாம் சேர்த்துக்கிட்டு வெற்றி பெற்றுட்டு இப்போ ஒன்றும் பெருசா வந்து அவருக்கு செய்வாங்க, தனிப்பட்ட முறையில் சிராஜ் பஸ்வானுக்கு செய்வாங்க, மக்களுக்கு செய்வதில்லை. ஒத்துக்குவாரா? யாரு?
அவர் உறுதியா நிப்பார்ல என் அவரே ஒரு மக்கள் சங்கிங்க, சங்கினாலே அங்க போய் தொங்கிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த மக்களுக்கு புரிதல் இல்லாம அவர் இதுதான் கரெக்டா பாயிண்ட் பிடிச்சிட்டீங்க. அவங்களுக்கே வந்து பீமா ரூ அப்படின்பாங்க. நீங்க நெட் எடுத்து போறீங்களே, இந்தியாவிலே மிகவும் பாதிக்கப்பட்ட மாநிலத்தின் பேர் என்ன? பீமா ரூன்பாங்க. பி ஃபார் பீகார், ஆர் ஃபார் ராஜஸ்தான், யூ ஃபார் உத்தரப்பிரதேஷ், எம் ஃபார் மத்திய பிரதேஷ். இவங்கெல்லாம் யாருன்னா பொருளாதார ரீதியாகவும் அறிவு ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் மிகவும் பின்தங்கியவர்கள். நான் சொல்லல, இது வந்து கவர்மெண்ட் ரிப்போர்ட் பிரதர். இல்ல அப்ப ரிப்போர்ட் அங்க வந்து நீங்க ஏமாத்தலாம். தமிழ்நாடு ஒரு பக்கம் தமிழ்நாடு முற்போக்கான நாடு. தமிழ்நாட்டை ஏமாத்த முடியாது, எங்களை வளைக்க முடியாதுங்க. பிஜேபி வந்து விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் கால் ஊன்ற முடியாது. இல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் அறிவில் சிறந்தவர்கள், அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா பீகார் மக்களை நம்ம குறைச்ச இடம் போடுறோமா? ஏன்னா 30,000 கொடுக்குறேன்னு சொன்னாங்க, வீட்டுக்கு வீடு அரசு வேலை தரேன்னு சொன்னாங்க. மக்கள் அதெல்லாம் சாதி இல்லைன்னு புறக்கணிக்கிறாங்க இல்லையா? சாதியமே கிடையாதுன்னு அவங்க நம்புறாங்க. அப்ப அவங்களுக்கெல்லாம் அதிகமான ஆணவ படுகொலைகள் அதிகமாக நடப்பது இந்தியாவிலேயே எங்கடான்னா பீகார், உத்தரப்பிரதேசம், குஜராத்துங்க. அது அவங்க உருக்கிற நாடு. அதை கூட நீங்க நான் எதுக்காக சொல்ல இல்ல என்சிஆர்பி ரிப்போர்ட் எடுத்து அப்படியே தட்டுங்க. என்சிஆர்பி ரிப்போர்ட்டில் அதிகமாக மத கலவரங்களும் சாதி கலவரங்களும் நடப்பது எங்கே அப்படின்னு கேளுங்களேன், அதுவே சொல்லும் இந்த நாட்டு நடக்குதுன்னு. ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி அல்ல. தமிழ்நாட்டில் வந்து இப்போ ஏன் பீகார்காரன் பூரா இங்கே வர்றாங்க? இப்போ கூட உங்களை மாதிரி ஒரு நெறியாளருங்க பீகார்காருங்க இங்கே உட்காந்து நமக்கே டைலாக் கொடுப்பாரு. இதே ஒரு தமிழனாக இருக்கின்ற அன்பு தம்பி சரவணன் போய் பீகாரில் போய் உட்காந்து அங்கே போய் இப்படி பேச முடியுமா? பேச விடுவாங்களா? இதுதான் நம்ம நாடு. நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், மக்களுக்கும் புரியும் நினைக்கிறேன். நம்ம தான் ஜான இறுதிய நாடு, வந்தாரை வாழ வைக்கக்கூடிய நாடு தான் தமிழ்நாடு. அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் நீ வரலாம், வேலை பார்க்கலாம், சாப்பிடலாம், சோறு போடுவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனால் நீ வந்து பிஜேபியாக இருந்து எங்களுடைய அந்த கருத்துக்களை எதிர்த்து உன்னால் இங்கே ஒன்றுமே செய்ய முடியாது. இதை விபி சிங்க அந்த காலத்தில் சொன்னார். விபி சிங் பீகார் போயிருக்காருங்க. பீகாரில் என்னம்மா சொல்கிறாரு, நம்மளாம் இவ்வளவுக்கு பின்தங்கி இருக்கிறது காரணம் என்னன்னா யார்? விபி சிங் தெரியுதா? முன்னாள் பிரதமர், மண்டல் கமிஷன் கொண்டு வந்தார். அவர் என்னம்மா சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் அவ்வளவு முற்போக்கு சிந்தனைகள் இருக்குது, ஆனால் இங்கே இல்லை. காரணம்னா இங்கே ஒரு பெரியார் இல்லை. அவர் சொன்ன டைலாக்குங்க, சங்கத்தமிழ்னு சொல்லலை. அப்போ அந்த டைலாக் உண்மையாகுதுல்ல. அதனால் இவங்க வரலாமுங்க. இவர் அதெல்லாம் கோயம்புத்தூருக்கு வந்திருக்கிறாரா? கோயம்புத்தூரில் வந்துட்டு நல்லா வந்து என்ன நல்லா சிறப்பாக கிடைக்குன்னு தெரியல, நல்லா வாங்கி சாப்பிட்டுட்டு கூட ஒரு டிஷர்ட் கூட வாங்கிக்கிட்டு அவரே ட்ரெஸ்ஸு பிடிக்கும்ல, திருப்பூரில் போய் ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு போகலாமே தவிர ஒரு ரூபாயை ஓட்டு போட மாட்டேன். எழுதி வச்சுங்க வெள்ளை பேப்பரில். தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற வரைக்கும் அவர்களால் எங்கும் வெற்றி பெற முடியாது. இப்போ எஸ்ஐஆர் குறித்து பேசுனீங்க. கடந்த இப்போ சமீபத்தில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசும்போது இவ்வளவு ஆண்டுகள் எஸ்ஐஆரே நடக்கலையா, இப்போ ஏன் திடீர்னு நீங்கள் இதெல்லாம் பேசுகிறீங்கன்னு கேட்குறாங்க. அதுவே பித்தலாட்டம். 2002 நடந்ததாக சொல்லப்படுகிறது. அது எங்கே முழுமையாக நடந்துச்சு? எங்கள் தலைவர் நேற்றே கேட்குறாருல, எங்கள் தலைவர் கேட்குறாரு கேள்வி. 2002 நடந்துச்சு 2002 எப்போ? இன்னைக்கு 2025. இப்போ என்ன உனக்கு அவசரம்னு கேட்குறாரு. அந்த திட்டமே எஸ்ஐஆர்னால என்ன அவசரம் தானே? என்ன உனக்கு அவசர வேலை? அவ்வளோ அவசரமாக என்ன நீங்கள் செய்ய போகிறீங்க? அதனால் தேர்தல் முடிஞ்ச அப்படி செய்யுங்க. இப்போலாம் இங்கே பாருங்கள் பிரதர், எனக்கெல்லாம் இப்போ ஓட்டு இருக்குமா இருக்கான்னு சொல்ல முடியாது பிரதர். இப்போ அங்கே மதுரை எங்கள் ஊர் கார்டுலாம் கொடுத்துட்டாங்க. எனக்கு போகவே டைம் இல்லை. இங்கே எனக்கு பிஸ்னஸ் இருக்குது, எனக்கு தொழில் இருக்குது, மற்ற அரசியல் வேலைகள் இருக்குது, போகவே முடியல. போகலைன்னா தூக்கிட்டாங்க, அழகாக தூக்கிடுவாங்க. இல்லை கொளத்தூர்லேயே வந்து நீக்கப்பட வேண்டிய வாக்காளர்கள்லாம் இருக்காங்கன்றதை அவங்க சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறாரு, எலெக்ஷன் வரும்போது மட்டும் உயிரிழந்தவங்கெல்லாம் உயிர் தெழுந்து வந்து வாக்களிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம். அப்போ அந்த கடந்த 10 ஆண்டுகளாக எடப்பாடி அவர்களும் அம்மா ஜெயலலிதா அம்மையார் 10 ஆண்டுகளாக வெற்றி பெற்றது எல்லாமே இது போய் செத்தயம் போட்ட ஓட்டான்னு கேட்குறேன். அது பதில் சொல்லுங்க. அன்னைக்கு ஒரு வாக்கு, இன்னைக்கு ஒரு வாக்கா? அப்படிலாம் இல்லை பிரதர். அதாவது அதுலேயே ஒரு சிஸ்டம் இருக்குது பிரதர். அதுக்கு பேர் வந்து சம்மரி ரிவிஷன் சொல்லுவாங்க. எப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் புது ஆளாக உங்களை சேர்ப்பாங்க, சேர்த்தல். நீ வந்து ஆள் இல்லை இறந்து போயிட்டார் அப்படின்னா நீக்குதல். அப்புறம் ஏதாவது மாடிஃபிகேஷன். ஓகே, உங்களுக்கு வந்து அட்ரஸ் மாறிச்சுன்னா அவ்வளோ. அது வந்து எப்பயுமே தேர்தலுக்கு முன்னாடி செய்வார்கள், செய்கிறாங்க. அது இல்லை, அதுக்கு வந்து இது அப்ளிகேஷனை கொடுத்து ஃபுல்லப் பண்ணி வாங்க மாட்டாங்க. இப்போ என்ன கேட்குறாங்க, என்ன கேட்குறேன்னா உங்கள் அம்மா ஆதார் அட்டையை கொடு, உங்கள் அப்பா ஆதார் அட்டையை கொடு. இது இப்போ நம்மள மாதிரி ஆட்கள் கொடுத்துடலாம். சில பேர் அம்மா அப்பாவோட சண்டை போட்டு இருப்பாங்களா, அவங்க எங்கிட்டு வாங்குவாங்க. ப்ராக்டிக்கல் வாங்க. இப்போலாம் ஒரு நண்பர் ஃபோன் பண்ணார், சென்னையில் அவர் வீடு 3 இடத்துல மாற்றிட்டாரான். ஆனால் நீ சொல்கிறாங்க நீ அங்கே போய் வாங்கி இங்கே போய் இது வரைக்கும் பேப்பரே கையில் கொடுக்கலையா? பேப்பரே உங்களுக்கு கையில் கொடுத்து நீ கையெழுத்து போடலைன்னா ஓட்டு போச்சுங்க. ஓட்டு போன பிறகு அடுத்து என்ன செய்வாங்க? இன்னும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு நீலாம் இந்தியனே இல்லை, உன்னை போய் முகாமில் வைப்போம் தனியாக வச்சுருவாங்க. இதே நடக்க போகுதுங்க. உங்களுக்கு இப்போ சொல்லுங்க, நகைச்சுவையாக இருக்கலாம்.
ஆனால் இது நடக்குது. இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா, நான் அதுக்கு அடிக்கடி உங்கள் சேனல்லே நான் பேசியிருக்கிறேன். இல்ல அதுதான் நடத்தவே வேண்டாம் அப்படின்னு முடிவா இல்ல அதை முறையா நடத்தணும்? ஏன்னா இப்ப நடத்தக்கூடாது. இல்ல திமுக ஆரம்பத்துல என்ன சொன்னாங்க, வேண்டாம்னாங்க. அதுக்கப்புறம் இல்ல அதுல வந்து சரியா நடக்கணும்ன்றதா நாங்க சொல்றேன்றாங்க. சீமான் அதை கேள்வி கேட்கிறாரு, ஏன் மாத்தி மாத்தி பேசுறீங்க, நீங்க எதிரா ஆதரவான்னு கேட்கிறாரு. விடுதலை சிறுத்தைகளை கேளுங்க. விடுதலை சிறுத்தைகள் அன்றிலிருந்து இன்று வரை ஒரே வார்த்தை தான், எஸ்ஐஆர் வேண்டாம், எஸ்ஐஆரே வேண்டாம், இப்போதைக்கு வேண்டாம், தேவை எப்போதைக்கு என்றால் வேண்டும்? இப்ப டைம் இல்ல, எலெக்ஷன் முடியட்டும் அப்புறம் நடத்திக்க. எலெக்ஷனுக்காக தான் அந்த எஸ்ஐஆர். எஸ்ஐஆருக்கு எலெக்ஷன் சம்பந்தம் இல்லை. நீ கேள்வி கேட்டு தப்பு. இல்ல எஸ்ஐஆருக்கும் தேர்தலுக்குமே சம்பந்தம் அப்ப இல்லை. இறந்தவங்க பேரை நீக்கிறது எஸ்ஐஆர்ல வருமா? ஏன் அதுலயே வருது அங்க? எதுல? சாதாரணமா தேர்தலுக்கு முன்னால் வரும்ல. போன தேர்தலுக்கு முன்னாடி வந்து 2002 நடத்தணும்னாங்க. அதுக்கு முன்னாடி நீ தேர்தல் நடத்தலையா? அப்ப எல்லாரும் தேர்தல் நடத்திருப்பாங்க. எஸ்ஐஆர்ல நீங்க அப்ஜெக்ட் பண்றது என்ன? எஸ்ஐஆர் நீங்க மெயினா வந்து என்ன பண்றாங்கன்னா, வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் இருந்து இங்க வந்து உள்ள புகுத்துறாங்க. இந்த 45 லட்சம் பேர் காலியானாங்கல்ல பீகார்ல, அவன் பூரா செத்து போல உயிரோட தான் இருக்கிறேன். அந்த 45 பேர் தமிழ்நாட்டில் வந்து சேர போறாங்க. அவ்வளவே. மற்ற 45 பேர் இங்கே போட்ட பிறகு சில கருத்து ஆக்கம் என்ன உருவாகுது செய்தி என்னன்னா, சில இடங்கள்ல வந்து எங்கெல்லாம் வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் இருக்கு பார்த்தீங்களா, அங்கே பூரா பீகாரை போட்டு அவனை வச்சு பிஜேபி குத்த வைக்கிறாங்க, வேலை பார்க்க போறாங்க. தாவேக்கா ஒரு என்ன சொல்றாங்கன்னா, இப்ப திமுக நபர்கள்லாம் கூட போறாங்க, ஃபார்ம் எல்லாம் அவங்களே விநியோகிக்கிறாங்க. அவங்க வந்து தாவேக்கா குறிப்பா 25 வயசு இருக்கிறவங்க 30 வயசு இருக்கிறவங்க யாராவது இருந்தா அவங்களுக்கு வந்து ஃபார்மே கொடுக்கறது இல்ல. தாவேக்காவோட ஓட்டம் வந்து இல்லாம பண்றதுதான் திமுக எஸ்ஐஆர் வச்சு பண்றாங்க. அப்ப எஸ்ஐஆர் வந்து இப்ப கொண்டாந்தது பிஜேபின்னு அவர் தெரியாது. கொண்டாந்தது பிஜேபி தான், அதை வேண்டான்னு சொன்னது திமுக தான். அதுக்கப்புறம் வந்து கூட வர்றதும் திமுக தான். இப்ப தாவேக்கா ஓட்டை நீக்கிறது திமுக தான். அந்த பேச்சிலேயே ஒரு அர்த்தம் இல்லாத பேச்சாரு. எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அந்த எஸ்ஐஆரை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுல எப்படி இருக்கு? நீ அவன் ஆளு போறான்னு நீ ஆளு அனுப்பு, நாங்க எங்கால அனுப்புறோம். இறங்கிட்டாங்களாம். இறக்கிட்டு அப்புறம் என்ன தேவையில்லாத பேச்சு? இறக்கி விடுப்பா உங்க ஆளை, இறங்கி பின்னாடி போக சொல்லுப்பா. இல்ல நீங்க சொல்றது குறி வச்சு மைனாரிட்டி ஆட்களுடைய வாக்குகள் வராத மாதிரி செய்யறாங்க. மைனாரிட்டி தலித் வாக்குகளை ஆட்டைய போடுறாங்க. அப்புறம் திமுகவுக்கு யாரு வாக்களிப்பாங்களோ அவங்க வாக்குகளை எல்லாம் வந்து இல்லாம செய்ய எப்படி அதை குறி வச்சு ஒன்னொன்னும் இவங்க கேக்குறாங்க. அப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா அப்ஜெக்ட் பண்ண முடியும் இல்லையே? எப்படி எனக்கு ஓட்டு இல்லைன்னு கேட்போமா? இல்ல நீங்க பொங்க கொண்டாடி தெரியுங்களா? இதுல போய் எங்கடா நம்ம பேர் இருக்கா இல்லைன்னு பார்த்து தெரியுங்களா? இவனுக்கு தேவையாங்க ஓட்டு போடுறவனுக்கு ஓட்டு போடுறப்ப நம்ம பேர் இருக்கா ரைட்டு போய் ஓட்டு போட்டு தான் இருப்பேன் தவிர அதற்காக இவ்வளவு முயற்சி எடுத்து அன்றாட காட்சிகள் சாதாரண மக்களாம் செய்யறதுக்கு டைம் இல்லை. அவன் உழைப்பாளி, காலையில வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் தான் வருவேன், வந்தமே தூங்குவேன். நீ அவனை போய் டிஸ்டர்ப் பண்ற? நான் என்ன கேட்கறேன்னா, உனக்கு எஸ்ஐஆர் வந்து செய்ய வேண்டும் என்றால் தேர்தல் முடிந்த பிறகு நல்லா செய். இப்போதைக்கு தேர்தலுக்கு என்ன தேவை? அந்த 3 சிஸ்டம் தான். 18 வயது நிரம்பி இருந்தால் சேற்றுக்கொள், இறந்து போயிருந்தால் பேரை நீக்கிவிடு, வீடு அட்ரஸ் மாறி இருந்தால் மாற்றி வை. அவ்வளவு. இந்த 3 வேலையை. ஃபார்ம் 6 எதுக்கு நீ ஃபார்மை கொடுக்குற? நீ ஃபார்மை கொடுத்து கையெழுத்து போட்டு வாங்குறதே ஒரு பித்தலாட்டம் தான் நாங்கள் சொல்றோம். வாங்கி பேப்பர் கிழிச்சு போட்டேனா? நான் அப்படி சொல்றேன். ஏன் ஓட்டு சங்கத்தமிழ ஓட்டு தெரியும் யாருக்கு போடுவாங்கன்னு. இது வரைக்கும் நான் அப்ளிகேஷன் கொடுக்கல. நான் கடைசி நேரத்தில் போய் நான் கொடுக்குறேன். நீ லேட்டாக கொடுத்துட்டு போடா அப்படின்னு சொன்னா நீ என்ன பண்ணுவீங்க? எனக்கே இந்த நிலைமைனா மற்றவனுக்கு சாதாரண ஆளுக்கு சாதாரண நினைப்பேன், சரி போனா போயிட்டு போது விடு பார்ப்போம். நம்ம தேர்தல் போட்ட ராம ஆண்டாள் என்ன ராமனை ஆண்டாள் என்னன்றதே நாட்டு பொசிஷன் இருக்கு. நமக்கு எதுக்கு இந்த வேலையை? கால அவகாசம் குறைவா இருக்கு, அதுக்குள்ள இவ்வளவு பெரிய பணியெல்லாம் செய்ய முடியும். சூப்பரா 90 விழுக்காடு அந்த விண்ணப்பம் விநியோகம் முடிஞ்சதுன்னுட்டாங்க. விண்ணப்பத்தை விநியோகம் பண்ணி எவன் புள்ள பண்ணி கொடுக்காம இருக்கிறானே? நீ கொடுத்துருந்தீங்கன்னா ஃபுல்லா பண்ணி வந்திருக்கணுமே, என்னமா வரலையே? உங்களுக்கு ஃபார்ம் வந்ததுங்களா? ஃபார்ம் எனக்கு வந்தது, எனக்கே ஃபுல்லா பண்ண தெரியாம நானே இப்போ குழம்பி உட்கார்ந்து இருக்கிறேன். கேட்டது என்ன கேட்டுருக்கோம், பேர் எழுதுங்கன்றாங்க. பிரதர் உண்மையில ஆதார் கார்டு ஆப்ஷனல்னு போட்டாங்க. அது மட்டும் இல்ல, அம்மாவுடைய அம்மா விட்டு காணாம தொலைஞ்சு போச்சான். வயசான அம்மா எங்கிட்ட வச்சிருப்பாங்க, எங்கிட்ட போட்டு விட்டுன்னு இருக்காங்க. சரி தேடி கேடி நீ கண்டுபிடிச்சு நான் நீ சேர்க்கலாம்னு இருக்கிறேன். அது மாதிரி பிரதர் எனக்கே இந்த நிலைமைனா சாதாரண மக்களுக்கு என்ன பிரச்சனை? அதனால் தம்பிகளா இந்த எஸ்ஐஆரை கொண்டாடாதீங்க. எஸ்ஐஆரை இப்போ நிறுத்துங்க. எலெக்ஷன் முடிஞ்சப்ப செய்ய. இப்போ மழை காலம்ங்க, இப்போ மழை காலம் ஆரம்பிச்சிருச்சு. நாளை எப்பதான் நடத்துறதுன்னு கேட்கறாங்க. எஸ்ஐஆர் 26ல நிறுத்திடலாம், 29ல எலெக்ஷன் வரும், அப்போ நிறுத்திடலாம். 29ல எலெக்ஷன் வந்துடும், 2 வருஷம் தான் இருக்கு, அதுக்குள்ள எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அதையும் நிறுத்திடலாம். 31ல எலெக்ஷன் வரும், நிறுத்திடலாம். வந்து பிஜேபிக்கு எதிராளிகள் இருக்கிறாங்களோ அங்க நடத்துறாங்க. ஆனா பிஜேபி ஆள்கின்ற மாநிலத்தில் எஸ்ஐஆர் இல்லை. இது வந்து அதிர்ச்சியான செய்தி. இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? எஸ்ஐஆர் என்பதே கூட்டுச்சதி. பிஜேபியும் தேர்தல் ஆணையமும் சேர்ந்து நடத்துகின்ற ஒரு கூட்டுச்சதி அப்படின்றத நாங்கள் வருகின்ற 24ஆம் தேதி சென்னை மாநகரில் எங்க தலைவருடைய தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நிறுத்தி எஸ்ஐஆர் நிறுத்த போறீங்க. எஸ்ஐஆரை உறுதியாக நிறுத்துவோம். சரி, மாற்று கருத்தே இல்லை, நீ கவலைப்பட தேவையில்லை. மாற்று கருத்து இல்லைன்றது நாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம்.
ஆட்சி அதிகாரத்துல பங்கு அப்படின்றதுல நாங்க உறுதியா தான் இருக்கோம். ஆனா இந்த முறை கிடையாது, எந்த முறையும் கிடையாதுன்ற மாதிரி ஒவ்வொரு முறையும் இதே. அதுக்கு இப்போ என்ன சொல்ல உறுதியா இருக்கீங்க? என்ன உறுதியா இருக்கிறாங்க? நீங்க சொன்ன மாதிரி எஸ்ஐஆரை நாங்க நிறுத்துறோமா? ஆமா நிறுத்துறோம், உறுதியா இருக்கும். ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணுமா? ஆமா உறுதியா இருக்கும். எப்போ? ஆனா இப்ப இல்ல. அதாவது நல்லா கேட்டுக்கிறீங்க. நீ கேட்ட கேள்வி மிகவும் முக்கியமான கேள்வி. அது சும்மா புறந்தள்ள முடியாது. இந்த எஸ்ஐஆர் ஏன் நிறுத்த சொல்கிறோம்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு ஓட்டு கொடுத்துருக்காரு. அம்பேத்கர் தான் கொடுத்துருக்காரு. ஒரு மனிதன் அவனுக்கு ஒரு மதிப்பு, ஒன் ஓட்டு ஒன் மதிப்புன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியில் நானும் மிட்டா மிராஸும் ஒன்று, நீங்களும் டாட்டா பிர்லாவும் ஒன்று, அதானி அம்பானியும் ஒன்று. அந்த சம உரிமைக்காக ஓட்டை கொடுக்கப்பட்டு ஜனநாயகத்தில் முக்கியமான கடமை. அப்போ எல்லாருக்கும் ஓட்டு கிடைக்கணும்ல, அது காலம் பத்தாது செய்யுங்க அப்படின்னு தான் சொல்கிறோம். ஒன்று அது இப்போ அவ்வளோ எலெக்ஷன் வரப்போகுது, இதுக்குள்ளே நீ செய்ய முடியாது, மழை காலமாக இருக்குது, எலெக்ஷன் முடிஞ்ச அப்படி செய்யணும். இது ஒரு ஜனநாயக ரீதியான இதுதான். அது அவன் காதில் கேட்க மாட்டேங்குது. அதே மாதிரி ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படி என்பது விடுதலை சிறுத்தைகள் 90 சொல்லப்பட்ட முழக்கம். அந்த முழக்கத்தை நீ கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. இப்போ திமுக ஆளுங்கட்சி, ரைட்டா? ஆளுங்கட்சி கொடுக்கல. இப்போ எதிர்கட்சியாக இருக்கிற எடப்பாடி இருக்காருல்ல, இப்போ தானே பிஜேபியிட்ட போய் வலையில் போய் சிக்கிட்டார். கொஞ்ச நாளைக்கு ஃப்ரீயாக தானே இருந்தார். அவரே சொன்னார், ரெட் கார்பெட் போட்டு நான் விடுதலை சிறுத்தையை அழைக்கிறேன்னு சொன்னார்ல. அவர் ஒரு வாயை திறந்தாரா? ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு நான் தருவதற்கு தயாராக இருக்கிறேன்னு இந்தாங்கன்னு அவங்க சொல்லுவாங்களா? வேணும்னு நாம கேட்கணுமா? நாங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கோம். இந்த தருணம் வரைக்கும் திமுக கிட்ட கேட்டிருக்கீங்க. அவர் கொடுக்க ரெடியா இல்லை பிரதர். இல்ல இப்ப கேட்டுட்டீங்க. நாங்கள் கேட்டுதான் இல்ல இந்த முறை எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும்னு நீங்க ஒரு கோரிக்கை வச்சுட்டீங்க. தெளிவா சொல்றேன் பிரதர். ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பது விடுதலை சிறுத்தையுடைய மிஷன். விடுதலை சிறுத்தை விஷனை கேட்கலையே. கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம், அதான் அதோடைய விஷன். அந்த விஷன் அதுதான் கரெக்ட் பிரதர். அந்த விஷனை அடையணும்னா அந்த மிஷன் வரணும். இந்த மிஷனுக்கு கீழே இருக்கிற ஆக்ஷன் பிளான் தான் அடங்கமறு அத்துமீறு திமிரி எழு திருப்பி அடி என்பது. அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும்ல, அதுக்கு ஒரு டாக்டிக்ஸ் வேணும்ல. எப்போது கேட்பது, எப்படி கேட்பது, கேட்கும் பொழுது கொடுப்பார்களா கொடுக்க மாட்டார்களா, அதான் இங்கே இருக்கிற ஸ்ட்ராட்டஜி, இங்கே இருக்கிற டாக்டிக்ஸ். இப்போ நிகழ்காலத்தில் அவங்க கொடுக்க தயாராக இல்லை. அப்போ எங்களுக்கு கவலையும் இல்லை. நாங்கள் இப்பொழுது டபுள் டிஜிட்டில் சீட்டு கேட்போம். எழுதி வச்சுக்க வெள்ளை பேப்பரில். டபுள் டிஜிட்டில் சீட்டு வாங்கின பிறகு, நாங்கள் ஒரு 15 எம்எல்ஏ ஆன பிறகு, அவங்க ஒரு 105 எம்எல்ஏ தான். அப்போ இந்த 15 எம்எல்ஏ சேர்ந்தால் தானே ஆட்சியில் அவங்க உட்கார முடியும். இதுதான் ஸ்ட்ராட்டஜி. நாங்கள் ஒரு விஞ்ஞான பூர்வமான ஒரு தலைவர் தான் எழுச்சி தமிழர். நல்லா கேட்டுக்கிறங்க. நீ வெள்ளை பேப்பரில் கலெக்டராக எழுதி வச்சுக்கிறீங்க. இந்த முறை கட்டாயமாக டபுள் டிஜிட்டில் சட்டமன்றத்திற்கு எம்எல்ஏ போகிறாங்க. அது உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி, விடுதலை சிறுத்தைகளுடைய ஸ்ட்ராட்டஜி. அதுதான். திமுக ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்பாங்க. என்ன ஸ்ட்ராட்டஜி வைக்கட்டும்? இவ்வளவுதான் நாங்க கொடுப்போன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி. அது நல்லா வச்சுக்கோங்க, சூப்பராக வச்சுக்கோங்க. உங்களை யாரும் நான் வேணாம்னு சொன்னால் வச்சுக்கிருந்தோம்னா அப்படியே நீ கொடுக்க மாட்டேன்னு நாங்கள் தனியாக போய் நிற்போம். நிற்போம்னு நாங்கள் சொல்லுவோம் தலைவர்கிட்ட. இது வரைக்கும் முடிவு எடுக்கல. இளைஞரணி போய் நேர சொல்லும். இல்ல நீங்க சொல்லுங்க, நிப்பமா நிப்போம் அப்படின்னு சொல்லுவோமா? அதாவது நல்லா விவரமா கேட்டுக்கிறீங்க. நல்லா கேட்டுக்க, விவரமா கேளுங்க பிரதர். அவங்ககிட்ட டபுள் டிஜிட்ல நான் கேட்குறேன். டபுள் டிஜிட் கொடுக்கல, ரைட்டா? அப்போ கொடுக்காம இருக்கும் பொழுது என்ன செய்ய முடியும்? கொடுக்கறத கொடு அப்படின்னு இருக்கிறதுக்கு நாங்கள் ரெடியா இல்லை. அப்போ பாஜகவை விரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே கொடுக்கறத கொடுங்க நீங்கெல்லாம் கொந்தளிச்சிங்க. அதுதான் பிரதர், திருப்பி சொல்றேன் பிரதர். எங்களை விட அவங்க தானே சிந்திக்கணும். சிராஜ் பஸ்வானுக்கு அந்த சீட்டு ஒழுங்காக கொடுத்தனால தான் நம்ம ஆட்சியை பிடிச்சோம். அப்போ நம்ம அவங்கள விட நம்ம திராவிட மாடல் சமூக நீதினு பேசுகிறவங்க, நம்ம அன்பு தம்பி திருமாவளவனை வெளியில் விடக்கூடாது. அவர் கேட்கின்ற டபுள் டிஜிட்டை கொடுப்போம். அவரே ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு இப்போதைக்கு இல்லைன்ட்டாரு. அப்போ அந்த கொடுக்குன்ற எண்ணம் அவங்களுக்கு வரணும். அப்படி இல்லாத சூழ்நிலை ஒரே ஆப்ஷன் தான். ஒன்று யாரோட போய் கூட்டணி சேரணும். அங்கே சேர முடியாது. அங்கே யார் இருக்கா? பாஜக இருக்குது, ரைட்டா? மற்ற கட்சியை நம்பியும் போக முடியாது. அப்போ ஒன்று தனித்து நிற்கணும். தனித்து நிற்பது சரியா அப்படின்னா சரிதான். ஏன்னு கேளுங்க, இப்போ 4 முனை போட்டு இருக்குது. திமுக, அதிமுக, இந்த பக்கத்து விஜய், இந்த பக்கத்து சீமான், 4 முனையில் 5வது முனையாக எங்கள் தலைவர் தலைமையில் நின்றா ஈஸியாக அடிக்கலாம். ஈஸியாக அடிக்கலாம். நாங்கள் ஈஸியாக வெற்றி பெறலாம். ஈஸியாக இப்போ நாங்கள் கூட்டணியில் இருந்து 4 சீட்டு ஜெயிச்சோம்ல, 4 சீட்டு. நாங்கள் தனியாக நின்றாலே இந்த 5 முனை போட்டியாக நடக்கும் பொழுது நாங்களே 7-8 சீட்டு ஜெயிக்கலாம். எழுதி வச்சுக்க. இது உண்மை அரசியல். எங்களுக்கான ஓட்டு எங்களுக்கு கிடச்சிரும். திமுக ஓட்டு திமுக கிடச்சிரும். அங்கே அந்த அதிமுக ஓட்டு கிடச்சிரும். அப்போ எங்கள் ஓட்டு எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரப்போகுது. நான் சொல்லட்டுமா? 7-8 தொகுதி வெற்றி பெறக்கூடிய தொகுதி என் கையில் நாங்களும் ஸ்ட்ராட்டஜியில் எடுத்து வச்சுருக்கிறோம். ஆனால் இதெல்லாம் எனக்கே தெரியுதுன்னா, சின்ன பையன் சங்கத்தமிழ்னு தெரியுதுன்னா இவருக்கு தெரியாமல் இருக்குமா? தளபதி ஸ்டாலினுக்கு
அப்போ தளபதி ஸ்டாலின் வந்து ஆட்டோமேட்டிக்காக எத்தனை சீட் நான் கேட்குறோமோ கொடுக்க போகிறாரு. இதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் ஏன் கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க கொடுக்க மாட்டாங்கன்னு? நான் கன்ஃபியூஸ் பண்ணல, கொடுத்தா சந்தோஷம் தான். கொடுக்க போகிறாங்க. ஓகே, கொடுக்கவில்லைன்னா தனித்து நிற்பதற்காக எங்கள் தலைவர் நாங்கள் சொல்லுவோம். அதுக்கான ஒன்றும் ஆப்ஷன் இல்லாமல் அரசியலை வந்து எவனும் கருணையின் அடிப்படையில் சீட்டு கொடுக்கறது இல்லை. எங்கள் ஓட்டு அவர்களுக்கு, அவர்கள் ஓட்டு எங்களுக்கு, ஆக மொத்தம் மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிறது. அதான் இருக்கிற யதார்த்தம். சூப்பரா எழுச்சி தமிழ் அப்படின்னா கொடுக்குறாங்க சீட்டு. கடைசி முறையே 6 சீட்டு வாங்குறவங்களையும் நாங்கள் பட்ட பாடு எங்களுக்கு தானே தெரியும். அப்போ யோசித்து பாருங்க, 2001 டாக்டர் கலைஞர் மு. கருணாநிதி அந்த காலத்தில் 8 சீட்டு கொடுக்குறாரு. 2011 10 சீட்டு கொடுக்குறாரு. ஜெயலலிதா அம்மையார் 10 சீட்டு கொடுக்குறாங்க. அதுதான் அதை கெடுத்த முறை இந்த ஐபேக் இப்போ ஒன்றுமெல்லாம் போனாங்க இருக்கு பீகாரில். அவங்க தான் வந்து பிஜேபி வந்துடும் இவங்களுக்கு வந்து 6 சீட்டு மட்டும் கொடுத்தா போதும், 6 பிரிச்சுக்கிறட்டு. நாங்களும் ஒன்றும் கம்யூனிஸ்ட் ஒன்றா, கம்யூனிஸ்ட்காரனே ஏற்றுக்கிறல. இல்லைங்க உங்கள் கட்சி தமிழ்நாடு பூரா இருக்குது, எங்களுக்கு உங்களுக்கு ஒரே கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு 6, எம்டிஎம்க்கு 6. இப்போ உங்களுக்கு இது கொஞ்சம் சாதகமாயிருச்சா? பீகாரை பொறுத்த வரைக்கும் வந்து காங்கிரஸ் பின்னடைவை சந்திச்சிருக்கு, தொடர் தோல்வி அப்படின்ற பேச்சுக்கள்லாம் வரும்போது காங்கிரஸ் வந்து இங்க பெருசா இனி கிளைம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. அவங்க நாங்க இந்த கூட்டணியில தான் இருப்போன்றது சொல்றாங்க. அப்போ அங்க சீட்டு குறைஞ்சதுன்னா அது நமக்கு லாபம். அப்படி பீகாரில் இருக்கிற காங்கிரஸும் தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸும் ஒரு மாதிரி நீ நினைக்காதீங்க. தமிழ்நாட்டிலையும் காங்கிரஸ் நன்றாக சிறப்பாகத்தான் இருக்கிறது. அவருக்கான அவருடைய உரிமையை அவங்க கேட்பாங்க. பிசிகா பெருசா காங்கிரஸ் பெருசா? நான் கேட்கறது மக்கள் அளவுல இன்னைக்கு வலிமையாக வந்து தைரியமாக போட்டுக்கொள்ளலாம். தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அடுத்தபடியாக கருத்தியல் ரீதியாகவும் சரி, கள ரீதியாலும் சரி வலிமையாக இருக்கிற ஒரே அமைப்பு விடுதலை சிறுத்தை. விடுதலை சிறுத்தை அடுத்த பிறகுதான் நீங்க எந்த கட்சியுமா சேர்த்துக்கிறோம். அப்போ காங்கிரஸ்க்கு சீட்டு எண்ணிக்கை குறையும்னு சொல்றீங்க மறைமுகம். அது நான் சொல்றேன். அவங்க கட்சிக்கு நான் எப்படிங்க சொல்லுவேன்? இன்னொரு கட்சி வந்து குறைக்கணும் கூட்டணும் சொல்றதுக்கு நமக்கு அதிகாரம் வழங்கப்படவே இல்லை. எங்க கட்சி கூட்டுங்கன்னு சொல்ல முடியாது யாருமே. ஆனா குறைப்பாங்க கூட்டுவாங்கன்னு சொல்ற ஒரு அனுமானம், அதுக்கு கூட எங்களுக்கு அதிகாரம் வழங்கப்படவில்லை. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் எங்களுக்கு சீட்டை கூட்டி கொடுங்க, 6 சீட்டு பத்தாது, எங்களுக்கு ஒரு 15 சீட்டு கொடுங்க அப்படின்னு கேட்பதற்கு அதிகாரம் இருக்கிறது. கொடுக்கவில்லை என்றால் தனித்து போட்டிடுவதற்கு அதிகாரம் இருக்கிறது தவிர அவங்களுக்கு குறைச்சு கொடுங்க எங்களுக்கு அதுக்கப்புறம் எடுத்து கொடுங்க இல்ல. யதார்த்த ஒரு கணக்குன்னு பார்க்கும்போது தனி பெரும்பான்மையோட நம்ம ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும்னு திமுக நினைப்பாங்க. அப்போ அதுக்கு தேவையான சீட்டுகளை வச்சுக்குவாங்க. மீதி இருக்கக்கூடிய சீட்டுகளை பகிர்ந்து கொடுக்கும்போது அதிகப்படியாக காங்கிரஸ்க்கு இருக்கு. இந்த முறை இதெல்லாம் கால்குலேஷன் படி வந்து அங்க கம்மியாச்சுன்னா மற்றவங்களுக்கு எடுத்து தரலாம். இது ஒரு யதார்த்தமான கணக்கு தானே. எடுத்து கொடுக்குற அளவுக்கு நாங்க ஒண்ணும் துப்பட்டு கிடைக்கலங்க. அப்படி அங்க எடுத்து கொடுங்க இங்க எடுத்து கொடுங்க என்ன பேச்சு பேசிக்கிறீங்க? இல்ல இல்ல, நான் கணக்குக்காக வந்து வலிமை சொல்லிட்டு தொகுதி வரிசா சொல்லிட்டு வருவாங்க. சென்னைக்குள்ள 2 தொகுதி இருக்குங்க, எழும்பூர் திருவிக்கா. விடுதலை சிறுத்தைனால வெற்றி பெறுது திராவிட முன்னேற்ற கழகமே. அந்த காலத்தில் ஜெயலலிதா அம்மையாரோட இருக்கும் பொழுது ஜெயலலிதா அம்மையார் எல்லா இடத்தையும் தோத்தாங்க, சென்னைக்குள்ள ஜெயிச்சாங்க. எப்படி? அப்பயே ரிப்போர்ட் எழுதினாங்க விடுதலை சிறுத்தையின் காரணமாக தான் வெற்றி பெற்றார்கள் என்று. எங்க ஓட்டு பரவலா இருக்குங்க. வட மாவட்டங்கள் நீ எங்க தேடி பார்த்தாலும் சரி, அப்படியே கள்ளக்குறிச்சியிலிருந்து ஆரம்பிச்சு இங்கிட்டு காட்டுமன்னார் கோயிலிருந்து ஆரம்பிச்சு திண்டிவனத்தில் ஆரம்பிச்சு வானூர்ல ஆரம்பிச்சு அப்படியே வாங்க எல்லாம் வந்து விடுதலை சிறுத்தையுடைய ஓட்டு தாங்க. கடலூர் மாவட்டம் பூரா விடுதலை சிறுத்தை ஓட்டுத்தேன், விழுப்புரம் பூரா விடுதலை சிறுத்தை ஓட்டுத்தேன், தென் மாவட்டங்களும் வளர்ந்து போயிருக்கிறோம். நாங்கள் எங்கங்க, நாங்கள் வந்து பெருசாக பார்க்கன் பண்ணுறது இல்லைங்க. பெருசாக எங்களுக்கு இத்தனை சீட்டு கொடுங்க அப்போ தான் இருப்போம் அப்படிலாம் சொல்லலை. எங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி வளர்ந்துடக்கூடாது, சாதியவாதிகள் வளர்ந்துடக்கூடாது, மதவாதிகள் கொட்டம் போடக்கூடாது. அப்போ யார்? திமுக சூப்பர். அப்போ நாங்கள் நினைக்கிற அளவுக்கு அவங்க ஜனரீதியை சிந்திக்கலை. ஆனால் இப்போ தளபதி ஸ்டாலின் அவர்கள் நல்லா சிந்திக்கிறாரு. ஆனால் நீ வெண்மை வெள்ளை பேப்பர் எழுதிக்கிறீங்க, டபுள் டிஜிட் சட்டமன்றத்தில் நாங்கள் போகிறோம்ங்க உள்ள. இல்லை, ஸ்டாலின் அவர்கள் சிந்திக்கிறாரு, கூட்டணி குறித்து இணக்கமாக வச்சுருக்காரு. அதிகமாக இருந்த சீட்டுகளை எல்லாம் 6 சீட்டாக மாற்றிருக்காரு. நெகோஷியபிளில் வந்து பயங்கரமாக அவர் பண்ணுறாரு அப்படின்ற விஷயங்கள்லாம். 6 சீட்டு அவர் ஒன்றும் பண்ணலை. போகிற போக்கில் அவர் மேலே குற்றத்தை போடாதீங்க. ஐபேக் செஞ்ச வேலை அது யார் முடிவு எடுக்கிற இடத்துல வேலை ரைட்டா? அந்த வேலையில தான் ஐயோ உங்களை அப்படி கொடுங்க இப்படி கொடுங்கன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து ஐபேக்கும் இல்லை, ஆதவ் அர்ஜுன் அங்கே இல்லை. அதனால வந்து இது ஓகே அப்படின்னு சொல்லி கூட்டு அதாவது முயற்சியில தாங்க எல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ணப்படுங்க. இப்போ நிகழ்காலத்துக்கு வாங்க, பழசை பற்றி இப்போ பேசி யூஸ் இல்லை. இப்போ நான் வந்து 2011 எங்களுக்கு கொடுத்தாரு அவங்க அப்பா கொடுத்தாரு டாக்டர் கலைஞர் மு. கருணாநிதி. அவரோட நீ பெரியாளா? அவரே 11 சீட்டு கொடுத்தாரு, 10 சீட்டு கொடுத்து ஏன் பண்ணி கொடுக்குன்னு நாங்கள் வம்பளுக்கு நாங்கள் ஒன்றும் ஒரு பைத்தியக்கார பயல்கள் இல்லை. அது முடிஞ்சு போன காலம். நிகழ்காலத்தில் எங்கள் தலைவர் வந்து கட்சி கட்டமைப்பை சூப்பராக வச்சிருக்கிறாரு. தமிழ்நாடு பூரா இப்போ வந்து என்ன செய்ய போகிறோம், இன்னும் 3 நாள் பொறுங்க, ஒவ்வொரு சட்டமன்றத்துக்கும் ஒரு மாவட்ட செயலர் வரலாறுங்க.
இல்ல அதுதான் இல்ல யதார்த்தமாவே கேட்டா பேச விடுங்க பிரதர். 234 தொகுதிக்கு 234 மாவட்ட செயலரை போடுறோம். போட்டு அப்படியே வந்து கட்சியை ஒரு கட்டமைப்பை கொண்டு வர்றோம். அப்ப கொண்டு வர்றது நோக்கம் என்ன? நாங்கள் வலிமையாக இருக்கிறோம் பிரகடனப்படுத்துறோம். ஆனால் எங்களுக்கு டபுள் டிஜிட் நாங்கள் போனாலே அது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு நோக்கி தான் போகும். ஏன்னா அப்பவே வந்து எங்களுக்கு வந்து 10க்கும் மேற்பட்ட சீட்டுகள் இருந்தது. இன்னைக்கு வந்து இன்னும் அந்த தளத்தை வந்து விரிவுபடுத்தியிருக்கோம், பரவலாக்கியிருக்கோம், நாங்க கட்டமைப்பை வலுப்படுத்தியிருக்கோங்கும் போது 10ன்றது ஒரு 20, 25 இருக்கணும் இல்லையா? அதுதானே எல்லாருமே கேட்க வேண்டியதா இருக்கும். 25 கேட்போம் பிரதர். இப்போ காங்கிரஸ் 25 சீட்டு கொடுத்தாங்கல்ல, அதே 25 சீட்டு கொடுங்க, நாங்கள் ஒன்றும் காங்கிரஸோட குறைச்சி இல்லை கொடுங்கன்னு கேட்போம். ஆனால் 25 வந்து அவங்க கொடுக்க மாட்டாங்க. நமக்கும் தெரியுமில்ல, ஒரு யதார்த்தம், நம்ம அரசியல் இருக்கிறோம்ல, ஒரு 15 சீட்டு வரைக்கும் அவர் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இன்னைக்கும் செய்திகள்லாம் வெளிவருது. இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸோட, அதாவது ராகுல் காந்தி அவர்களோட 2 முறை பேசின விஜய் அவர்கள் இப்போ அதிமுகவோட கூட்டணி பேச்சுக்களை எல்லாம் வந்து தொடங்கியிருக்கார் அப்படின்ற செய்திகள்லாம் பேசப்படுது. அதிமுக தாவேகா கூட்டணி அமைந்தால் நிச்சயமாக திமுக கூட்டணி தோற்கடிக்கப்படும் அப்படின்னே பேசுறாங்க. அதுவும் ஒரு விதத்துல சலசலப்பை எல்லாம் உண்டு செய்தா? அப்படிலாம் நீங்க நினைக்கவே தேவையில்லை. விடுதலை சிறுத்தைகள் எந்த பக்கம் இருக்கிறதோ அந்த பக்கம் தான் வெற்றி. இது வந்து வரலாறு, சும்மா போற சோசியம் சொல்லல சங்கத்தமிழன். இதை விட வலிமையா தாவேகா எங்க இருக்கு பிரதர்? தாவேகா எங்க நிரூபிச்சு சும்மா நீங்க அடிச்சுடக்கூடாது. அதாவது விடுதலை சிறுத்தைகளின் பழைய வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா, விடுதலை சிறுத்தை இந்த சட்டமன்ற தொகுதியில் வெற்றி, பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி, உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி, திருப்பி பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி. இதெல்லாம் நாங்கள் படைச்ச வரலாறு. எங்க விடுதலை சிறுத்தை இருந்தனால. இதே விடுதலை சிறுத்தை இல்லாமல் போனால் அது எப்படின்றது நான் வந்து பத்திரிகையாளருமே நான் விட்டு விடுகிறேன், இல்லை நெறியாளரும் விட்டு விடுகிறேன். அது மாதிரி நாங்கள் இங்கே இருக்கிறோம்லங்க, அப்போ வெற்றி உறுதிங்க. அங்கே யார் வேணுமாலும் சேரட்டோம்ங்க. ஒருத்தன் கேட்பேன் கேள்வி, ஏய் நீ தானே சொன்ன எனக்கு வந்து அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பிஜேபின்னு சொல்லிவிட்டு பிஜேபி போய் சேர்ந்துருக்கிற உனக்கு வெக்கமா இல்லை அப்படின்னு இளைஞர் போன வெளியேற மாட்டானா? யதார்த்தத்தை பேசுவோமுங்க. கொள்கை ரீதியை ஏற்றுக்கிற மாட்டான்ல. நீ தனிச்சு தான் நிற்கிறேன்னு சொன்ன, இல்லை நீ முதல்வர் வேட்பாளர், அப்போ நீ முதல்வர் வேட்பாளரா, எடப்பாடி முதல்வர் வேட்பாளரா? அவ்வளவு சிக்கல் அங்கே கிடச்சிக்கிட்டு இருக்குது. அவங்க எப்படி போய் சேருவாங்க? அப்படியே சேர்ந்தாலும் கூட வெற்றி பெற வாய்ப்பில்லை. விடுதலை சிறுத்தைகள் எங்கே இருக்கோ அங்கே தான் வெற்றி. இதே ஒரு சாமி வேணும்னா சொல்கிறேன், இது வந்து சர்ச்சையாகலாம், நீ கேட்கறனால ஒரு அசிம்ஷனுக்காக சொல்கிறேன், ரைட்டா? ஒருவேளை பிஜேபியை கழட்டி விட்டுட்டு பிஜேபி வெளியே போ, விடுதலை சிறுத்தையில் அதிமுக சேர்த்துக்கிட்டு சில அமைப்புகளை சேர்த்துக்கிட்டா வெற்றி அங்கதான். அதிமுக, விசிக, தாவேக இவங்க சேர்ந்து நிற்கும் போது வெற்றி உறுதி. ஏன்னா விசிக அங்க இருக்குல்ல, தாவேக அங்க இருக்குல்லன்னு அது தாவேகா பத்தி எங்களுக்கு பிரச்சனை. அதிமுக அங்க இருக்குல்லன்னு அதிமுக சொல்லாது, எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. எங்களுக்கு நான் அதை பற்றி நான் வந்து இதை வருத்தப்பட மாட்டேன், ரைட்டா? எங்களுக்கு திமுகவும் ஒண்ணுதான், அதிமுக ஒண்ணுதான். ஆனால் எவனாவது பிஜேபி போகிறங்கிட்ட திமுக போய்ட்டு பிஜேபி வச்சு இருப்போமா? இருக்க மாட்டோம்ல, இருக்க மாட்டோம். அதே மாதிரி இங்கே யாரு அதிமுக பிஜேபி இருக்குது, விஜயோட பிஜேபி அண்டர் டீலிங்கில் இருக்குது. அதான் நான் போகிறது இல்லை. இதான் யதார்த்தம் பிரதர், சும்மா விவாதத்துக்காக நான் பேசலை. எங்களுக்கு எந்த காலகட்டத்திலையும் பிஜேபி சாதி வெறி பிடித்த பாமக, அதில் நான் குறிப்பாக சொல்கிறது, நான் அன்புமணியை தான் சொல்கிறேன், டாக்டர் ராமதாஸ் பாவம் அவர் நான் ஐயாவை சொல்லலை அந்த நேரத்தில், புரியுது? இது யதார்த்த உண்மை. நாங்கள் வந்து அரசியலை வந்து சும்மா ஏட்டி பூட்டியாக பேசக்கூடிய ஆட்கள் அல்ல, யதார்த்தத்தை பேசக்கூடியவர்கள், உண்மையை பேசக்கூடியவர்கள். ஆனால் திமுகவுக்கு வந்து கடுமையான அதிருப்தி இருக்குது அப்படின்றாங்க. நாள்தோறும் ஏதாவது ஒரு பிரச்சனை எங்கேயாவது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்குது, காவல்துறை வெளிப்போடவே இல்லை. இன்னைக்கு கூட வந்து ஒரு மாணவிக்கான கத்தி குத்து அப்படின்றதெல்லாம் செய்திகள் நாள்தோறும் வந்த வண்ணமாக இருக்குது. அந்த அதிருப்தி அதிகமாகுது அப்படின்றத கவனிக்கிறீங்களா? என்ன பண்ணுறீங்க? திராவிட முன்னேற்ற கழகம் சிறப்பான ஆட்சி நடத்துகிறது என்பது இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். எல்லாமே ரிப்போர்ட் தான். என்சிஆர்பி ரிப்போர்ட்டை எடுத்து டைப் பண்ணி இந்தியாவில் அதிகமான பிரச்சனை எங்கே நடக்குது நீ பார்த்தீங்கனாலே தமிழ்நாடு ரொம்ப கீழே இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லை, அங்கொன்றும் இங்கொன்றும் நடந்து கொண்டு தான் இருக்குது. சாதி பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, நான் அதை மறுக்கலை. ஆனால் மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணது குறைச்சிருக்குது. இன்னமும் தளபதி ஸ்டாலின் வருங்காலங்களில் அந்த சாதி பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் குறைச்சி நடவடிக்கை எடுத்தால் சிறப்பான ஒரு ஆட்சியாக இந்திய மக்களே போல்வார்கள். தமிழ்நாடு இல்லை, இந்திய மக்களே போல்வார்கள். வர அப்போ 26லையும் விசிக எங்கே அங்கம் வகிக்கிறதோ அந்த கூட்டணி தான். எங்கே அங்கம் வகிக்கிறோம்? திமுகவில் அங்கம் வகிக்கிறோம். நீங்க தான் சொன்னாங்க எங்க இருக்கு. நான் ஒரு எடுத்துக்காட்டு உங்களுக்காக தான் சொன்னேன், ரைட்டா? இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோம், நீங்கள் வேற வம்பெழுத்து விட்றாதீங்க. நாங்கள் இப்போ இருக்கிறது வந்து திமுகவோட, திமுக வந்து ஒரு சிறப்பாக இருக்குது அப்படின்னு இருக்கிறோம். அதுமாதிரி அவங்க சிறப்பாக கூட்டணியும் சீட்டுகளையும் ஒதுக்குவாங்க. அப்போ அவங்க வெற்றி பெறுவார்கள், நாங்களும் நல்ல வெற்றி பெறுவோம். அவ்வளோ. எங்களால் அவர்களுக்கும் அவர்களால் எங்களுக்கும் மக்களுக்கும் பலன்.
ஆட்சி அதிகாரம்ன்றது 31. ஆட்சி அதிகாரம் மட்டுமல்ல, 2031 நாங்கள் தான் அதிகாரங்களை பகிர்ந்தளிப்போம் எங்களுக்கு தலைமையில். எழுதி வச்சுக்கோங்க. ஏற்கனவே நான் பேசியிருக்கிறேன், கலெக்டரில் நான் பேசியிருக்கிறேன். அதற்கான வேலைகளை இரவும் பகலுமாக எங்கள் தலைவர் செய்து கொண்டிருக்கிறார். 2031 நான் கேட்க மாட்டேன், போய் எவன்கிட்ட போய் சீட்டை ஒதுக்கு, ஆட்சியை கொடு, அதிகாரத்தை கொண்டு பங்கு கேட்க மாட்டேன். பங்கை நாங்கள் கொடுப்போம். பொறுத்திருந்து பார்ப்போம் எந்த மாதிரி களம் மாறுது அப்படின்னு நம்ம பேசலாம். நன்றி. நன்றி, வணக்கம். MCR Pure Cotton Club, formals and casual shirts. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். ஆஹா, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand.